ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் நம்ம யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ரெட்பஸ்ஸில் எப்படி வந்து வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறது, அது போல் வந்து ஆஃபர் எதுவும் இருந்தால் எப்படி வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு புக் பண்ணுறது பஸ் டிக்கெட்டுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெட்பஸ்ஸோட A to Z வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து எப்படி வந்து ரெட்பஸ்ஸில் வந்து பஸ் டிக்கெட்லாம் வந்து சர்ச் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதில் ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பழைய வீடியோஸில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துங்க. இப்போ ஃபஸ்ட் நான் வந்து ரெட்பஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் ரெட்பஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது மூலிமா டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீனே இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அண்ட் டூ எல்லாமே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ மை அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். ஸோ போய்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலெட்டில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ₹500 வந்து பணம் இருக்குது. ஸோ இந்த ₹500 அமௌண்ட் இருக்குது. நம்ம இப்போ வந்து ₹500 வந்து ஒரு பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறோம். ஸோ வித் ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் மேனுவலாக பார்க்குறத விட நீங்கள் டேரெக்டாக அந்த பஸ்ஸுக்கே போய்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ மேலே ஃப்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா நான் காரைக்கால் டு சென்னை ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ டுடே நைட்டு ஸோ சூஸ் பண்ணிட்டேன். டுடேன்னு சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், நிறையா பஸ்ஸஸ் 19 பஸ்ஸஸ் இங்கே காமிக்குது. என்ன பண்ணுறேன், ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சார்ட் பை அண்ட் ஃபில்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சார்ட் அண்ட் ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ப்ரைஸ் லோ டு ஹை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு டைமிங் அதிலலாம் எந்த ஒரு ஃபில்டரும் தேவையில்லை. ஸோ ப்ரைஸ் மட்டும் கம்மியாக இருந்தால் போதும்னு சூஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸஸுமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ₹500 இருக்குது வேலெட்டில். ஸோ இங்கே ₹500 பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பஸ் இருக்குது, திப்பு சுல்தான் அப்படின்ட்டு. ஸோ நைட்டு 11:45க்கு கிளம்பி காலைல 6 மணிக்கு போகிற மாதிரி காமிக்குது. ஸோ ஓரளவு 4.0 ரேட்டிங்கும் ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஸோ நான் அந்த பஸ்ஸை நான் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் இருக்க ரேட்டிங் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 4க்கு மேலேனாலே ஓரளவு நல்லா தான் இருக்கும் பஸ்ஸு. ஸோ 4.3 பார்த்திங்கன்னா ரதிமீனாலாம் இருக்குது, அது வந்து 533 இருக்குது. ஸோ வேணா ரதிமீனா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீட்டாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ரோஸ் கலரில் இருந்ததுனா லேடி சீட்டு. ஸோ ஒரே ஒரு லேடி சீட்டு தான் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம அதில் போக முடியாது. ஸோ நான் பேக் போய்க்கிறேன். இந்த ₹500 இருக்க திப்பு சுல்தான் பஸ்ஸே ஓகே தான். ஸோ ஜஸ்ட் அந்த பஸ்ஸை மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணோடனே மேலேயும் காமிக்கும், டைமிங் காமிக்குது, டேட்டு காமிக்குது. இங்கே பார்த்திங்கன்னா காரைக்கால் டு சென்னைன்னு காமிக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பிளேஸை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன், செலக்ட் போர்டிங் அண்ட் ட்ராப்பிங் பாயிண்ட்னு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 500 தான் காமிக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்லீப்பர்லாம் போகிறீங்கன்னா ரேட் அதிகமாக காமிக்கும். ஸோ நான் இப்போ இதுக்கு பதிலாக இந்த செகண்ட் சீட்னே கூட வச்சுட்டேன்னு வச்சுங்களேன். வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா 650 வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர். இப்போ நீங்கள் படுத்துக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 650. இந்த ரைட் சைடில் காமிக்கிறது பார்த்திங்கன்னா மேலே இருக்காது, அப்பர் டெக்குனா மாடி மாதிரி இருக்குல்ல, மேலே நீங்கள் வந்து படியில் ஏறி மேலே போய் படுக்கிறது இதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது வந்து லோவர் டெக்குங்கிறது டிரைவர் அந்த பேஸ்லேயே இருக்கிறதுனால தான் இந்த டிரைவரோட ஸ்டேரிங் சிம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதா நம்ம கீழே இருக்குது. ஸோ நான் அதில் வந்து கீழே இருக்க ஒரு சீட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் போர்டிங் அண்ட் ட்ராப்பிங் பாயிண்ட்டுங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போர்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா செந்தில் ட்ராவல்ஸ்னு போட்டு பாரதியார் ரோடு இங்கே வந்து நமக்கு வந்து போர்டிங் வந்து 11:45க்குன்னு காமிக்கிறாங்க. ஜஸ்ட் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ட்ராப்பிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா திருவான்மியூர். ஸோ பார்த்திங்கன்னா 5:20க்கு நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போட்டு நம்மளோட இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் சென்ட் புக்கிங் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்டேட் ஆன் வாட்ஸ்அப்னு ஒரு பட்டன் இருக்கும். இது வந்து டிசேபிளாக இருக்கும் பை டிஃபால்ட்டாக. நீங்கள் இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து மெசேஜில் வந்து பஸ்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வராது. ஸோ இல்லைனா வந்து நீங்கள் நெட் சென்டர்லேருந்தே புக் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அவங்கள்ட்டையுமே இதை எனேபிள் பண்ணியே புக் பண்ணி வாங்கிங்க. ஏன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்லை புக்கு பஸ்ஸு வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அந்த மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷனுமே இதில் வரும். ஸோ பஸ் டிக்கெட்டே பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே வந்துடும், நம்ம அதையே கூட காமிச்சிட்டு போர்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்ட் புக்கிங் டீட்டெயில்ஸ் ஆன் வாட்ஸ்அப்புங்கிறத வந்து எனேபிள் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஆட் பேசஞ்சருங்கிற டீட்டெயிலை கொடுத்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி நம்பர் வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எப்போ யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியாக நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மற்றவங்க யாருக்காவது வந்து அவங்க ஒரு கமர்ஷியல் யூஸுக்கு வந்து புக் பண்ணி கொடுக்குறீங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசேபிளில் தான் இருக்கும். வேணும் அப்படின்னா உங்கள் ஜிஎஸ்டி நம்பரை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ரெட்பஸ் அஷூரன்ஸ் ப்ரோக்ராம்னு இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ₹16 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான 3 அட்வான்டேஜஸ் இதில் கிடைக்கும். அப் டு 500 எக்ஸ்ட்ரா ரீஃபண்ட் ஆன் டிக்கெட் ப்ரைஸ் இஃப் த பஸ் இஸ் கேன்சல். பஸ்ஸு வந்து கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா
பஸ்ஸு சைட்லேருந்தே நமக்கு வந்து அமௌண்ட் வந்து நார்மலாகவே ரீஃபண்ட் ஆகும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம 16 ரூபா போகிறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து அந்த 500க்குள்ளார இருக்க அமௌண்ட் வந்து வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா 75,000 வரைக்கும் வந்து ஆக்சிடென்ட் ஏதாவது போகிற பஸ்ஸு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னா, நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து 75,000 வரைக்கும் நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இறந்துட்டீங்க அப்படின்னாலுமே சரி, இல்லைனா வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அரௌண்ட் 5,00,000 ரூபா வரைக்கும் இதில் வந்து க்ளைமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லை ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே கிடைக்கும். அது இல்லாதவங்க ஜஸ்ட் இந்த 16 ரூபா கொடுத்து நம்ம வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸையே வந்து ரெஃபரன்ஸாக இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக இப்போ இன்கேஸ் நான் இந்த 16 ரூபா ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது நான் ப்ரொசீட் பண்ணுறப்போ 516 ரூபாயை கொடுப்பேன். கீழே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 500 தான் நம்மளோட டிக்கெட்டு. இந்த ஆப்ஷனை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 516 ஆகிடும். ஸோ இப்போ தேவையில்லை அப்படின்னா நம்ம அந்த நோங்கிறத கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு 500 மட்டும் இங்கே இருக்கும். ஸோ அடிஷ்னல் சர்வீசஸ்னு போட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே நிறையா சர்வீசஸ்லாம் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேணாம். டேரெக்டாக லாஸ்ட்டில் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டொனேட் ₹5 டு சப்போர்ட் ரெஸ்பான்சிபிள் டூரிசம் இனிஷியேட்டிவ்ஸ்னு போட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து எனேபிளில் இருந்தாலும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்து விட்டுருங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணணும், இல்லை மற்றவங்களுக்கு டொனேட் பண்ண போகிறீங்க நீங்கள் இந்த மாதிரி டூரிசம் இனிஷியேட்டிவ்ஸுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கலாம். அதாவது ரெட் பஸ்ஸுக்கு தான் போகும். ரெட்பஸ் கேர்ஸ் கான்ட்ரிபியூட் டு மேக் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்க மோருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க யாருக்கு கொடுக்குறாங்க, என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் வரும். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிங்க. ஸோ நான் இதை அன்செலக்டடாக வச்சுட்டேன். இப்போ 500 மட்டும் கொடுத்து நம்ம ஜஸ்ட் ப்ரொசீட் மட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ அடுத்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா பே 525 அப்படின்னு கொடுத்துருக்கு. எதுக்கு இந்த 525ன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 25 ரூபா நம்ம போடுறாங்க. 500 ரூபா பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலெட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்மளோட டீட்டெயில் எல்லாமே காமிக்குது. நான் ஏசி சீட்டரு, ஸோ 2+1 எல்லாமே காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 525 ரூபாவில் 25 ரூபா வந்து ஜிஎஸ்டியாக அவங்க வந்து கொடுக்குற அமௌண்ட்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்பஸ் வேலெட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ₹500 வேலெட் கேஷ் வில் பி யூஸ்டு ஃபார் திஸ் புக்கிங். நம்ம எனேபிள் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், 500 ரூபா மட்டும் இது வந்து ரெட்பஸ் வேலெட்லேருந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சாரி 50 ரூபா மட்டும் நம்மளோட ரெட்பஸ் வேலெட்லேருந்து யூஸ் பண்ணிப்பாங்க. மிச்சம் இருக்க அமௌண்ட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டோட்டல் ப்ரோமோ கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 500. மேக்ஸிமம் யூசேஜ் லிமிட் அப் டு 10% தான் நம்மளோட வந்து வேலெட்லேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் மேலே இருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம தான் வந்து பே பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃப்ரெண்டு முன்னாடியே கேட்ட மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்போ வேலெட்லேருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ 800 ரூபாய்க்கு போகிறீங்க அப்படின்னா 80 ரூபா 10% வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னது. நான் வந்து அவர்கிட்ட வாய்ஸ்லேயே சொல்லியிருந்தேன், பட் ஆனால் அவருக்கு புரியல. ஸோ நீங்கள் வந்து டூ யூ ஹேவ் கூப்பன் கோட்னு கேட்கும். நீங்கள் ஏதாவது கூப்பன் கோட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெட்பஸ் 50ன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் இப்போ முடிஞ்சிட்டு. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்கும். நீங்கள் வேணா அதை கொடுத்துங்க. ஸோ வேலெட் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து 500 இருக்குது. அதனால் நம்ம 50 நம்ம கொடுத்தோம். இப்போ 450க்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிச்சம் வந்து நம்மளோட பேலன்ஸில் வந்து இருக்கும். ஸோ டோட்டல் யூஸபிள் பார்த்திங்கன்னா 50. ஸோ நான் கொடுத்துட்டேன். மிச்ச அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோன்பேலேருந்து பே பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஃபோன்பே ஒன்று நான் சூஸ் பண்ணிட்டு பே நான் கொடுக்குறேன். $475 பே நோ கொடுக்குறேன் அகெயின். ஸோ பார்த்திங்கன்னா டிக்கெட் கன்ஃபார்ம்ட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டிக்கெட் வந்து இப்போ வாட்ஸ்அப் நம்பருக்கும் நமக்கு வந்துடும். நம்மளோட மொபைல் நம்பருக்கும் வந்து மெசேஜாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டீட்டெயில்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட டிக்கெட் நம்பரு, ஃபேர் நம்பர் எல்லாமே இங்கே காமிக்குது. நான் அகைன் இப்போ பேக் போய்க்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு நம்மளோட வேலெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ₹50 நமக்கு வந்து போயிட்டு மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா 450 நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து இந்த வேலெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வேலெட்டில் இருக்க அமௌண்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வேலெட்டில் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக யூஸ் பண்ண பார்த்துருங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை புக் பண்ணி கொடுத்துட்டு அந்த ₹50 நீங்கள் வாங்கிங்க. ஸோ இதில் முக்கியமாக என்ன ஆகுனா அடிஷ்னலாக வந்து இந்த ஜிஎஸ்டி வரது மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணப்போ ₹25 பிடிச்சாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 18% அப்படின்னாலுமே ₹27 வரும். ஸோ அரௌண்ட் வந்து ₹25 பிடிச்சாங்க. ஸோ அந்த நமக்கு கொடுக்குற போனஸாக நமக்கு வந்து வேலெட்டில் இருக்க அமௌண்ட் வந்து எடுக்கிறப்பே பார்த்திங்கன்னா வந்து அதை எடுத்துடுறாங்களாங்கிறது தெரியல.
ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை யூஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 10% மட்டும் தான் நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே வந்து க்ளைம் பண்ண முடியாது. ஸோ நான் அவர்கிட்டையும் சொல்லியிருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா 100% நான் வந்து வேலெட்லேருந்து யூஸ் பண்ணணுன்னாரு. யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா 10% தான் ஆப்ஷன். முன்னாடி பார்த்தீங்கன்னா 20% சம்டைம்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10% தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா இதே மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் நான் கமெண்ட் செக்ஷனில் இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.